ஹலோ ஐஸ். அமேசானில் அடுப்பு ஆர்டர் போட்டுட்டேன். ஹவல்ஸில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே இந்த அடுப்பு ஆர்டர் போட்டு அமேசானில் ஆர்டர் போட்டது டேமேஜுன்னு ரிட்டர்ன் கொடுத்துட்டு திரும்பவும் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்தது என்ன ஆச்சுன்னா, இது கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும். பழசு தந்துட்டு யூஸ் பண்ணதை தந்துவிட்டேன். யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணதை ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதனால் திரும்ப ரிட்டர்ன் அனுப்பி காசு வாங்கிட்டு திரும்பியும் ஆர்டர் போட்டேன். ஆனால் நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போதுல அந்த நெட்வொர்க் இஷ்யூனால் அமேசானில் பண்ண முடியல. உடனே கஸ்டமர் கேருக்கு கொடுத்து தான் ரிட்டர்ன் பண்ணிட்டு திரும்ப ஆர்டர் போட்டேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. போன வீடியோவில் நான் ஆர்டர் போட்டேன் என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைப்படும். நான் போட்ட அடுப்பு எப்படி வந்துச்சுன்னு. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. யூஸ் பண்ண அடுப்பு தந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் டேமேஜ் ஆகி தான் தந்தாங்க, பழைய பாக்ஸு. உடனே நான் ரிட்டர்ன் போட்டேன். முதல்ல நம்பி தான் சரி யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நானே கண்டுபிடிச்சேன் இது மோசம்னு. அதுக்கப்புறம் திரும்ப ஆர்டர் போட்டேன், கேன்சல் பண்ணிட்டு ரிட்டர்ன் காசு வாங்கிட்டு. அதை பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. அது வாசமே தனியாக இருக்குது. புதுசாக வாங்கின வாசம் அப்படியே தனி இதாக இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். வாரண்டி கார்டும் எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த இதெல்லாம் இருக்குது. அடுப்பு வாசமே தனி. புதுசாக வாங்கின எப்படி இருக்குமோ அந்த வாசம் வருது. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நான் பார்க்கல, வீட்டில் அவசரத்தில் பார்த்துட்டாங்க. நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், கேட்கல. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது அமேசான் எங்களுக்கு டெலிவரி பண்ணல. டைரெக்டாக அந்த ஹவல்ஸ்லேருந்தே கொண்டு வந்துட்டாங்க. ஹவல்ஸ்லேருந்து தான் கால் வந்துச்சு. அவங்களே டைரெக்டாக டெலிவரி பண்ணிட்டாங்க. முதல்ல அமேசான்காரன் டெலிவரி பண்ணான். ரீயூஸை தந்தானுவேன். ரொம்ப டேமேஜாக ஆகிருந்துச்சி, ஒன்றும் தரல. அதனால் திரும்ப ஆர்டர் பண்ணேன். இந்த பாருங்க ப்ளக்கு, இதுக்கு ஏற்ற ப்ளக்கு செமையாக இருக்குது ப்ளக்கு. நான் அப்படியே எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறமே எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லிடுறேன். நான் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்னு. இப்போ ப்ளக் மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். இப்போ வேலைக்கு போய்ட்டு வந்தேன், அதனால் கொஞ்சம் வாயெல்லாம் குளருது. வெளியே வேறு போக வேண்டியிருக்கு. சரி இப்போ ஆன் பண்ணிட்டேன். ப்ளக்கை போட்டு ஆன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இதுதான் ஆன் ஆஃபு. கொஞ்சம் தெரியுதா? இதுதான் ஆன் ஆஃப். லாஸ்ட்டில் என் கையில் வீடியோ வச்சு ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுதான் ஆனு. இதை டச் பண்ண இங்கே 00 விழும். 00 விழுந்தோடனே ஃப்ரை, அதுக்கப்புறம் பிபிக்யூ, சூப்பு, ஹாட் பாட்டுன்னு இருக்குது. இப்போ ஃப்ரை பண்ணுறேன். பாத்திரம் ஏதோ வைக்கணும். நீங்கள் நான் வைக்கவா ஏதாவது வைக்கணும்? ஓகே, இதில் ஆயில் இருக்குது, இதை வச்சு விட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃப்ரை கொடுங்க. இப்போ 1200 இருக்குது. அதே இந்த பக்கம் திருப்பினா உங்களுக்கு கூடும் குறையும். இப்போ நான் 1500 வச்சு தான் சமைக்கிறேன். சரி, ஏற்கனவே ஒன்று கடலை வச்சோம், அதை வச்சேன். 1800 வச்சுருக்கு. கூட்டுறது குறைக்கிறது மொத்தம் எவ்வளோ வருதுன்னா 2200 வேறு வருது. ஃபுல்லாக இன்றைக்கி வைக்கக்கூடாது. ஆனால் 1600 போய்ட்டு. அதுக்கப்புறம் நான் போக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 தந்திருக்கான், அதையும் சொல்லிடுறேன். இது என்ன பண்ணணும்னு தெரில, ஆனால் தந்திருக்கான். நான் இதுதான் என்ன பண்ணணும் பார்த்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃபாலோ கொடுத்துக்கோங்க. இது மேலே வச்சு பொறிக்கிற மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போக வீடியோ ஒவ்வொன்றும் போடுறேன். இதுக்கு ஃபாலோ கொடுத்துருக்கேன். எனக்கு அது 2 கம்பி கொடுத்துருக்கான், அதையும் காட்டிடுறேன். இது வேலைக்கு போய்ட்டு வந்தால் கொஞ்சம் டென்ஷனில் வாயெல்லாம் ஒரு மாதிரி வார்த்து போகுது. பைக் ட்ராவல் வேறு. இந்த 2 கம்பி இப்போ டென்ஷனில் போயிட்டு வந்தேன், அதனால தான் அப்படி இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கவர் எதுவும் சேஃபாக வச்சுக்கோங்க. கவர் தேவையில்லைன்னு தூர போட்டுறாங்க. ஏன்னா திடீர் டேமேஜ்னால் அதே பாக்ஸில் வைக்க வேண்டியது இருக்கும். வைக்காமல் நம்ம கொடுத்துடலாம். எதுக்கும் நம்ம சேஃபாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவன் முக்கியமாக ஆர்டர் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோ தான் முக்கியம். வீடியோ முடிஞ்சாலும் வீடியோ எடுத்துக்கோங்க.
கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோட்டோ கேட்பாங்க, அப்போ பிக்சர் எடுத்து கொடுக்க கரெக்டாக இருக்கும். டேமேஜு பழைய பாக்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருங்க, கொடுத்துட்டு காசை வாங்கிடுங்க, இல்லாட்டி ரிப்ளேஸ்மெண்ட் கேளுங்க. நாங்கள் அப்படி தான் ரிப்ளேஸ்மெண்ட்டு கேட்கல, காசு வாங்கிட்டேன். காசு வாங்கிட்டு திரும்ப ஆர்டர் போட்டோம். எங்களை அமேசான் தரல, ஹவாக்கு டேரெக்டாக வந்துட்டு அங்கேருந்து. நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கு வேறு என்ன சொல்ல நினச்சேன்னா சரி விடுங்க. சரி நான் இந்த இதெல்லாம் ஏன் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கப்புறம் எவ்வளோ டைமர் செட் பண்ணுறது, சூப்பு எப்படி வைக்கணும் எல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிடுறேன். ஞாபகம் வந்துட்டு அமேசானில் டேமேஜ் எதில் வந்தால் உடனே ரிட்டர்ன் போட்டுருங்க, போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு லிங்க் கொடுக்கேன், இந்த அடுப்போட லிங்க் கொடுக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. ஓகே பாய். வீடியோ லென்த் இவ்வளோ வந்திருக்கு, 6 நிமிஷம் வந்திருக்கு. கொஞ்சம் டென்ஷன் ஆனால இந்த இதாகுது. சரி நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு ஆட்டை நார்மலாக ஆல்ரெடி ஒரு அடுப்பு வாங்கினோம், அது என்ன வந்துச்சுன்னா உடஞ்சி போய் வந்துச்சு. அந்த வீடியோ லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். அதுக்கு புதுசாக ஆர்டர் போட்ட வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு தந்துடுறேன். உடஞ்சி வந்துச்சுன்னு ரிப்ளேஸ்மெண்ட் போட்டேன். அவன் ரிப்ளேஸ்மெண்ட் போட்டது அமேசானில் அது இதே ஆகலை, அந்த பேஜே வர மாட்டேங்குது. உடனே கஸ்டமர் கேருக்கு போட்டு அது ரீஃபண்ட் வாங்கிட்டேன். ரீஃபண்ட் வாங்கிட்டு திரும்ப ஆர்டர் போட்டேன். இப்போ புதுசாக வந்திருக்கான். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ கரண்ட் போய் ஆஃப் ஆகிட்டுனா தானாக ஆஃப் ஆயிடும். திரும்ப நீங்கள் ஆன் பண்ணி ஃப்ரை கொடுத்து திரும்ப தான் பண்ணணும், சரியா? உங்களுக்கு உடஞ்சி போய் வந்தால் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுங்க. கஸ்டமருக்கே கேருக்கு கால் பண்ணிடுங்க. அமேசானில் உங்களால் பண்ண முடியலன்னா கஸ்டமருக்கு கால் பண்ணி இது பண்ணிடுங்க. கஸ்டமர் கேர் கால் நம்பர் வேணால் கூட சொல்லுங்கள், நான் தந்துடுன்ட்டு கூகுளில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ இது எப்படி யூஸ் பண்ணோம், எப்படி இருக்குது 1 வீக்கில் போடுவேன். அடுத்தது எப்படி யூஸ் பண்ணணும், அதனால் ஃபாலோ பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.